Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 second sum. Let f be a to b a function defined by f of s is equal to x by 2 minus 1 where a is equal to set of 2 4 6 10 12, b is equal to 0 1 2 4 5 9. Represent f by set of ordered pairs, a table and an diagram and a graph. ஸோ தெளிவாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏ பி என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம இந்த 4 ரீப்ரசென்ட் பண்ணி காமிங்க. we are going to represent the function through these ways. இந்த வேஸ் மூலமாக நம்ம ரீப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சப்ஸ்டியூஷனில் ஏ சப்ஸ்டியூட் பண்ணி பி வருதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 வேல்யூஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிக்கேன் உங்களுக்கு. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாக புரியும். இதுக்காக தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிக்கேன். ஸோ எஃப் ஆஃப் 2. ஸோ எஃப் ஆஃப் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ் பை 2ல் எக்ஸ் மேலே 2 போடுங்க. ஸோ 2 by 2 minus 1 கேன்சல் ஆகிரும், 1 0 ஆயிரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏல உள்ள வேல்யூஸை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பியில் உள்ள போட்டால் வராது. ஏல உள்ள வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 minus 1 உங்களுக்கு வந்து 1 ஆயிரும். தென் எஃப் ஆஃப் 6 அது கொடுத்துருக்காங்க. ஸோ 6 by 2 minus 1 that is 3 minus 1 2 ஆயிரும். தென் எஃப் ஆஃப் 10 கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 by 2 minus 1 ஸோ that is 5 5 minus 1 வந்து 4. தென் அடுத்தது எஃப் ஆஃப் 12 வரும். 12 by 2 minus 1 வந்து 6. ஸோ 6 minus 1 வந்து 5. ஸோ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் எப்படி கிடச்சிருக்குன்னா இது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. இங்கே பாருங்கள், இதை வச்சு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஃபங்க்ஷன், தென் அது பியில் உள்ளது வச்சு எழுதணும். அப்படி எழுதுனா இந்த 2,0 வரும். தென் 4,1 கிடச்சி, 6 பார்க்கும்போது உங்களுக்கு 2 கிடச்சி, 10,4 கிடச்சி, தென் 12 பார்க்கும்போது 5 கிடச்சி. ஸோ இந்த 9 எதுக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 9 வந்து பி ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து எஃப் ஆஃப் மாறாது, எஃப் ஆஃப் எக்ஸாக மாறாது. பி வந்து தனியாக, ஏ தனியாக, எஃப் ஆஃப் நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக. ஸோ இப்போ நம்ம அந்த 4 ரீப்ரசென்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் இதுதான். இதை தான் அப்படியே நீங்கள் எழுதணும். ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் அப்படியே எழுதணும். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் உங்கள் கன்வீனியன்ட்காக இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது தான் இது. இப்போ அது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிள். டேபிள்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு டேபிள் போட்டு நம்ம போடுவோம். ஸோ மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 6 பார்ட்ஸ் 1 2 3 4 5 6 எக்ஸாக்ட் வந்துட்டு. இப்போ இது எக்ஸு அல்லது ஏ ஆக்சுவலாக ஏ தான் இது உங்களுக்கு எக்ஸு. அது வந்து 0 1 0 1 வரும். 2 4 6 10 12. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இதில் வந்துடும். இவ்வளோ தான் டேபிள். ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம் அந்த டேபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதில் நீங்கள் ஏஆ யூஸ் பண்ணதான் எக்ஸ்லேயும் எஃப் ஆஃப் எக்ஸில் உங்களுக்கு வந்து ஆன்சரை நீங்கள் எழுதணும். ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். இப்போ இது மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம முன்னாடி இருந்தே பார்த்துட்டு வந்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த ஆரோ டயக்ராம். இப்போ அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஏபி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதில் எழுதிய மாதிரி எழுதிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து 2 4 6 10 12 மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே வந்து 0 1 2 3 இல்லை 4 அண்டு ஸோ 4 5 9. இப்போ பாருங்கள் இது எப்படி மேட்ச் பண்ணணும்னு உள்ளதை பாருங்கள். நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை தான் அப்படியே மேட்ச் பண்ணணும். நம்ம டேபிளில் போட்டிருக்கதை அப்படியே மேட்ச் பண்ணணும். ஆனால் இங்கே எழுதும்போது எல்லாத்தையும் எழுதணும். உங்கள் ஏபி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் அந்த உள்ளே போடக்கூடிய ஆரோ மார்க்கை நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சு போடணும். ஸோ 2க்கு வந்து 0 வந்தனால 2 இப்படி போட்டுக்கலாம். 4க்கு 1 வந்துச்சு. ஸோ அதுக்கு நேரம் போடுங்க 6. ஸோ இது வந்து நம்ம இது கூட வச்சு பண்ணணும். 6,2 அது 10,4 தென் 12,5. ஸோ இந்த 9 வந்து பிரச்சனை இல்லை. இங்கே இமேஜஸ் விட்டதுனால நம்ம பிரச்சனை இல்லை. முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கே தான் இங்கே இமேஜஸ் விடுறதுனால பிரச்சனை இல்லை. பட் இங்கே எந்த இமேஜஸும் விடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன எடுத்துருக்காங்கன்னா கிராஃப். ஸோ கிராஃப் ரொம்ப ஈஸி. கிராஃப் வந்து ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அப் டு 12 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, மேலே 9 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12 வரைக்கும் இருக்குது. இது 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நம்பர்ஸ் கூட எழுதிக்கினேன். இப்போ நம்ம கிராஃபை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ கிராஃபை கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 2,0 இருந்துச்சு. ஸோ 2 எக்ஸாக்டாக இங்கே இருக்குது, 0 வந்து எக்ஸாக்ட் இங்கே இருக்கும். ஸோ நான் ஒரு வேறு கலரில் காணிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் வரும். ஸோ புரியணுங்க, இவ்வளோ டார்க்காக போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வந்து போட்டுறாதீங்க, கிராஃபு ரொம்ப நம்மளுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ உங்களுக்கு 2,0 அது என்ன அடுத்தது என்னது 4,1 வந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துடும். இது 4,1. தென் அடுத்தது 6, வந்து 2. ஸோ இந்த இடத்துல அதாவது 8,8 வராது. 10,4. 10,4. ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் 10,4 ஈஸியாக இருக்குது. தென் அடுத்து 12,5 லாஸ்ட்டில். ஸோ எக்ஸாக்டாக இந்த இதுக்கு நேராக. ஸோ இப்படி நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்து போடணும். இந்த இடத்த போடுவீங்க 12,5. ஸோ இதுதான் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.